வாரம் ஆண்டிவீட்டில் நடக்கக்கூடிய பணி நிறைவு பாராட்டு விழாவுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு அருமை நண்பர் பேச வந்தார். அப்போ நாங்கள்லாம் மேடையில் உட்காந்துருந்தோம். அவர் பேசுவதற்கு முன்பாகவே ஆயிரத்தையே ஒரு துண்டுச்சீட்டை கொடுத்துட்டார். நீங்கள் கொட்டாய் விட்டீங்கன்னா 2026 வரைக்கும் என்கிட்ட பேசுறதுக்கு இருக்குன்னு சொன்னார். நான் அப்படியே சொன்னேன் மேடையில், இவ்வளோ நேரம் பேசுனா கண்டிப்பாக நம்மளுக்கு 20 சாப்பாடு கிடைக்காது, எந்திரிச்சு வெளியில் போயிடலான்னு பார்த்தா 300 கீழே உட்காரல. பின்வரிசையில் உட்கார்ந்தனால என்னால் எந்திரிச்சு போக முடியாது. கீழே உட்காந்துருக்கவங்க ரொம்ப வசதியா போகும். ஏன்னா அப்பப்போ எந்திரிச்சு டீ காபி சாப்பிட்டுக்கலாம், வடை சாப்பிட்டுக்கலாம், சாப்பாட்டுக்கு எந்திரிச்சு போட்டா கூட போய்க்கலாம். ஆனா மேடையில் உட்கார்ந்து இருக்கும் போது விழா முடியும் வரை நம்மளால கொஞ்சம் கூட நகர முடியாது. நன்றி. மேற்கு மலைதனிலே மேகம் தந்த நீர் எடுத்து அந்த நீரால் ஊற்றெடுத்து முல்லை பெரியாராய் பெருக்கெடுத்து பாயும் கம்பம் மாநகரில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி நடத்தக்கூடிய இந்த பணி நிறைவு பாராட்டு விழா மற்றும் கல்விசார் பரிசளிப்பு விழாவிற்கு தலைமையேற்றிருக்கும் தலைவர் உள்ளிட்ட பெருமக்களுக்கும் இயக்கத்துடைய இயக்க துடிப்பாய் இருக்கக்கூடிய இயக்க உறவுகளுக்கும் என்னுடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய மாணவ கண்மணிகளுக்கும் எனது இனிய மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலை வணக்கம் சொல்லலான்னு பார்த்தேன், ஆனா காலம் கடந்து மதியம் ஆகிவிட்டது. அதனால் மதிய வணக்கத்தோடு எனது வாழ்த்துறையை ஆரம்பிக்கிறேன். அன்னச்சத்திரம் 1000 வைத்தல், ஆலயங்கள் 16,000 நட்டல், பின்னர் உள்ள கர்ப்பங்கள் யாவும் பேர் விளங்க ஒழுங்கு நிற்றல், அன்னையாவும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எடுத்தறிவித்தல் என்ற பாரதியினுடைய வரிகளுக்கு பெருமை சேர்த்தது நம்முடைய ஆசிரியப்படி என்று சொல்லும் போது நாமெல்லாம் உண்மையிலேயே பெருமை பெற்றுக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில உலகத்தில் ஒரு 10 சிறந்தவர்களை பட்டியலிட சொன்னால் அதில் 8 பேர் யாரா இருப்பாங்க நினைக்கிறீங்க? ஆசிரியர் பெருமக்கள் தான் இருப்பாங்க. ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அதுக்கு ஒரு சிறிய உதாரணம். ஒரு பெரிய தத்துவஞானி, கிரேக்க தத்துவஞானி சாக்ரட்டிஸ், அவருடைய மாணவர் பிளேட்டோ, பிளேட்டோவுடைய மாணவர் அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டிலுடைய மாணவர் மாவீரன் அலெக்சாண்டர். அலெக்சாண்டரை பற்றி நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, அலெக்சாண்டர் ஒரு பெரிய மாவீரர். இந்த உலகத்தையே வெல்ல நினைத்தார், ஆளவும் நினைத்தார். அதை போல் அதை வென்று இந்த உலகத்தையே ஆளவும் செய்தார். அவர்கள் ஒரு முறை நேர்காணல் காணும் போது கேட்டாங்க, நீங்க இந்த உலகத்துல உங்களிடம் சிறந்தவராக நீங்கள் கருதுவது யாரு என்று கேட்டவுடன் அவர் சற்றும் சளைக்காமல் சொன்னார், என்னை இந்த உலகத்திற்கு கொடுத்தவர்கள் என்னுடைய பெற்றோர்கள், ஆனால் இந்த உலகத்தையே என்னிடம் கொடுத்தவர் என்னுடைய ஆசிரியர் என்று சொன்னாராம். அப்போது நம்முடைய ஆசிரியப்படி எவ்வளவு பெருமை வாழ்ந்தது என்பது நம்மளுக்கு நன்றாக தெரிகிறதா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட ஆசிரியர் பற்றியும் ஆசிரியருடைய பணியை பற்றியும் பெருமையாக பேசுவதற்கு யாருக்கு உரிமை இருக்கும் நினைக்கிறீங்க? நம்மளை தவிர வேற யாருக்கும் இல்லை. இப்ப மட்டுமல்ல, ஆசிரியர்களுக்கு சங்க காலத்தில் இருந்தே ஆசிரியருக்கு மிகப்பெரிய இடமும் மரியாதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்னூலில் சொல்லும் போது கூட குலதரும் தெய்வம், கொள்கை மேன்மை, கலைமையும் தெளிவு, கட்டுரை பன்மை, நிலமலை நிலைகோள், மலர்நிகர் மாற்றியும், உயர்குணம் அறியவும், உலக ஒழுக்கமும் நிறைந்தவர் ஆசிரியர் என்று சொல்றாங்க. பாருங்க, ஒரு ஆசிரியர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணங்கள் சொல்லும் போது, ஆசிரியர் உயர்ந்த குடியில் பிறந்தவர், கடவுள் பக்தி உடையவர், பல நூல்களை கற்றவர் சொல்றாங்க. அன்றாட நம்முடைய அறிவை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏன்றா இன்னைக்கு உலகம் சமூக ஊடகங்கள்ல முடங்கி போயிருக்கிறதுனால நாம கண்டிப்பாக அப்டேட் ஆகிக்கொண்டே இருந்தா தான் மாணவர்களுக்கு அந்த அறிவை கொண்டு சேர்க்க முடியும். அந்த மாணவர்களுக்கு அறிவை கொண்டு சேர்ப்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஆசிரியர்கள் தங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டே தான் டீச்சர் போய்கிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கோமே இல்லையா டீச்சர்? உண்மையிலேயே நாம பெருமையோடு சொல்லிக் கொள்ளலாம், நாங்கள் ஆசிரியர் பெருமக்கள் என்று. ஏன்னா ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பணியை தொடர்வதற்கு முன்பாக காலையில் எழுந்து வீட்டுல கிளம்புவோம், சாப்பாடாக கரைச்சிட்டு அரக்க பறக்க பள்ளிக்கூடத்துக்கு ஓடி வருவோம். ஆணாசிரியருக்கு பிரச்சனை கிடையாது, பெண்ணாசிரியருக்கு தான் பிரச்சனை. சாப்பாடை வச்சுட்டு ஓடி வந்து பள்ளிக்கூடத்துல உட்காந்து காலையில சாப்பிட உட்காந்துட்டே பார்ப்போம், இன்னைக்கு வச்ச சாப்பாட்டுக்கு உப்பு போட்டோமா போடலையா பாப்போமா இல்லையா டீச்சர் யோசனை வரும். அடுத்த செகண்ட் இன்னைக்கு காலையில வச்சது வத்த குழம்பா இல்ல ரத்த குழம்பா அப்படின்னு யோசிச்சு. ஏன்னா அந்த வீட்டுல சாப்பிடறதுக்கு தான் அது வெளிச்சம்.
அது மட்டும் கிடையாது, சாப்பிட்டு முடிச்ச அடுத்து இன்னைக்கு காலையில பிபி டேப்லெட் போடணுமா, சுகர் டேப்லெட் போடணுமா, அதுக்கப்புறம் மதியம் சாப்பிடறதுக்கு முன்னாடி டேப்லெட் போடணுமா, சாப்பிட்ட பிறகு போடணுமா, எத்தனை பிரச்சனை பாருங்க. ஏன்னா நம்மளுடைய பணிச்சூழல் அப்படி இன்னைக்கு மாறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இருக்கா இல்லையா டீச்சர்? முன்ன இருக்கக்கூடிய காலங்களில் இருந்த பணிச்சூழலை விட இன்று ஆசிரியர் பெருமக்களுடைய பணிச்சூழல் மிகவும் கடினமாக போய்கொண்டிருக்கிறது என்றுதான் நம்ம சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பணிச்சூழல் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இடைநிலை ஆசிரியருக்கு ஒரு விதமான பணிச்சூழல், வகுப்பறையை கவனிப்பது, மாணவர்களை படிக்க வைப்பது. தலைமை ஆசிரியருக்கு ஒரு விதமான பணிச்சூழல். காலையில பள்ளிக்கூடத்துக்கு வந்தோடனே அங்கிருந்து பிஓ ஆபீஸ்ல இருந்து மெசேஜ் வரும், மீட்டிங்க்கு அங்க வரணும் அப்படின்னு. அங்க முடிச்சோடனே திரும்ப எஸ்எஸ் ஆபீஸ் மீட்டிங் போகணும் அப்படின்னு அங்க இருந்து தகவல் வரும். திரும்ப அங்க முடிச்சோடனே டிஓ ஆபீஸ் வரும். வேலையை முடிச்சு பள்ளிக்கூடத்துல வந்து உடனே பைத்தியமே பிடிச்சிடும். இருக்கா இல்லையா டீச்சர்? தலைமை ஆசிரியர் பெருமக்களை கேட்டா தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் இந்த மாதிரி சூழல்களை நிறைய அனுபவிச்சிருக்காங்க. இங்கே இன்று பணியாற்றி ஓய்வு பெறக்கூடிய நம்முடைய ஆசிரியர் பெருமக்களும் நான் சொன்னதை போல தங்களுடைய பணி காலங்கள்ல பல நேரங்கள்ல கடினமான சூழல்களை அனுபவிச்சு வந்திருப்பாங்க. அவங்களோட பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்களுக்கு தான் அது நன்றாக தெரியும். ஆனா இருந்தாலும் கூட நானும் ஓரளவு இந்த 2 ஆசிரியர் பெருமக்களோடு பார்த்திருக்கிறேன், பழகி இருக்கிறேன். மெஸ்ஸி டீச்சர் வேலை பார்க்குற பூங்கா ஸ்கூலுக்கு போனோம்னா புண்ணையோட எப்பயுமே வரவேற்பாங்க. போனோடனே எல்லாத்துக்கும் சார் டீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு அன்னைக்கெல்லாம் அரைப்பதல் கொடுக்கத்தான் போனாங்க. ஆளுக்கு அரை ஆப்பிள கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுலயும் கூல் ட்ரிங்க்ஸை சூடா ஊற்றி கொடுத்துட்டாங்க. நம்முடைய நண்பர்கள் 2 பேரும் டீச்சர் ஆற்றி கொடுங்க அப்படின்னாங்க. அப்படி உபசரிப்பதிலும் நம்முடைய ஆசிரியர் மிகவும் சிறந்தவர். அடுத்து நம்முடைய அக்கா போன் பண்ணாலும் சரி, அவங்களே போன் பண்ணாலும் சரி, தம்பி இந்த வேலையை என்னையா முடிச்சாயா அப்படின்னு சொல்லி அன்போடு கேட்பாங்க. இந்த தம்பி என்று அழைக்கும் போது நம்ம மனதுக்குள் ஒரு அக்கா என்ற உணர்வு வரும்போது உண்மையிலேயே மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. சொல்லுவாங்க